ஹலோ கைஸ், வெல்கம் டு. எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிக் டேடிங்கிற ஒரு கலர் ப்ரிடிக்ஷன் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த பிக் டேடிங்கிற கலர் ப்ரிடிக்ஷன் ஆப்பை பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பெட்டிங் எப்படி பண்ணுறது, ப்ரிடிக்ஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன், ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு. அந்த லிங்க்கை தொட்டு நீங்கள் வந்து உள்ளே போகணும். உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும். இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். ஓகேவா? ஃபோன் நம்பர்னுங்கிறது உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் செட் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்காங்க, மறக்காமல் பார்த்துக்காங்க. ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் அந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணிங்கன்னா, நீங்கள் மறந்துட்டிங்கன்னா திருப்பியும் வந்து ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். அங்கே ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிடுங்க. ஓகேவா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ண பாஸ்வேர்டு இருக்குல்ல, அதே தான் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். அதை நீங்கள் வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர்னுங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஓகேவா? அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது நான் வந்து உள்ளே போனவொடனே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷனுங்கிறத வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் வந்து லாட்ரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணணும், வித்ட்ரா பண்ணணுங்கிற கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் செக்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் பேடிஎம்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஜிஒய்பே கியூஆர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபா என்டர் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகும். இப்போ வந்து பேடிஎம்மை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேடிஎம் ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். அதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பே பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் காட்டும். நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பின்னை என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ரன் ஆனதுக்கப்புறம் பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரிஃப்ரெஷ் இல்லைனா 2 ரிஃப்ரெஷ் கொடுத்து பாருங்கள். நீங்கள் வந்து அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ன்னு காட்டிடும். ஓகேவா? ஒன்ஸ் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ன்னு காட்டிடுச்சுன்னா திருப்பியும் பேக் டு வேலெட்டுக்கு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? இது மாதிரி தான் ரீசார்ஜுங்கிறது வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்கிட்ட வந்து டெலகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் வந்து கேளுங்க. இல்லை நம்ம அட்மின் இருப்பார், அவர்கிட்ட கேளுங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வித்ட்ராவல் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வித்ட்ராவல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து டெமோ ஐடியில் பண்ணுறதுனால இப்போதைக்கு வந்து நான் எல்லா ஆப்ஷனும் எனக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி தான் காட்டும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வித்ட்ராவல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து அக்கௌண்ட் ஆட் பண்ணுற மாதிரி ஷோ ஆகும். இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களோட நேம் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மொபைல் நம்பரு, இங்கே நடுவில் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர். ஓகேவா? ஃபஸ்ட்லேருந்து இன்னொரு தடவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் பேங்க் எந்த பேங்க்குங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, அடுத்தது உங்களோட ஃபோன் நம்பரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயிலு, கடைசியாக பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து கொடுக்குறப்ப எல்லா டீட்டெயிலும் ஒரு டபுள் செக் பண்ணிவிட்டு கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எனி வித்ட்ராவல் இஷ்யூ வந்துருச்சுன்னா அதை காரணமாக காட்டி உங்களுக்கு வந்து வித்ட்ராவல் வந்து கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகேவா? ஏன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் தப்பாக கொடுத்தா வித்ட்ராவல் வந்து வராமல் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷனுங்கிறது இதில் பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே லாக்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரால் டவுன் ஆகி இங்கே கீழே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா 1 minute விங்கோன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் தான் நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 minute விங்கோவில் இருக்கும். இந்த 1 minute விங்கோனா நீங்கள் வந்து 1 நிமிஷத்துக்கு வந்து ஒரு பெட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிக்குன்னு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து 1 நிமிஷம் கழிச்சு அது பிக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதே ஸ்மால் வந்துச்சுன்னா அது லாஸ் ஆகும். இது மாதிரி தான் கான்செப்ட். ஓகேவா? இதில் மேலே பார்த்தீங்கன்னா க்ரீனு, வைலட்டு, அப்புறம் வந்து ரெட்டு, இதை நடுவில் பார்த்தீங்கன்னா நம்பரு. இதெல்லாம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பிக்கு 86லாம் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அது ரெட்டில் வந்திருக்கு. அப்புறம் 9, 5 இந்த மாதிரி நிறைய நம்பர் வந்து கலரில் வரும். ஓகேவா? அதுதான் கலரில் பெட்டிங் பண்ணுறது. நம்மளோட மெயின் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்கு ஸ்மாலில் தான் ப்ரெடிக்ஷனுங்கிறத வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கலர் பக்கம் போக தேவையில்ல. ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து பிக்கு ஸ்மாலில் அட்டன் டைமில் இப்போ 1 நிமிஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 நிமிஷம் ப்ரெடிக்ஷனில் வந்து 2த்துலேயுமே அட்டன் டைமில் வந்து கட்டக்கூடாது. அட்டன் டைமில் வந்து ஒரு மாறி கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இல்லீகல் பெட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? கொஞ்ச நேரம் கழிச்சு மீன்ஸ் திருப்பியும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ப்ளே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா திருப்பி அடுத்த வித்ட்ராவல் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். அது மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க. ஓகேவா?
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் ஓகேவா, ப்ரெடிக்ஷனுங்கிறது நம்ம எப்படி தரோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ பாட் ஓகேவா. அந்த ஏஐ பாட்டை வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ஷனுங்கிறது தந்துட்டுருக்கோம். அந்த ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற குரூப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு சில டைமில் கொடுப்பாங்க, அந்த டைமுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக போகலைன்னா நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன் மிஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் இந்த ஏஐ பாட் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெடிக்ஷனுங்கிறது வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இந்த ப்ரெடிக்ஷனுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 4 லெவலுக்கு வந்து மெயின்டைன் பண்ணோம். 4 லெவல் அதுக்கு மேலே போச்சுன்னா மேக்ஸிமம் 7 லெவல் இவ்வளோ மெயின்டைன் பண்ணாலே நீங்கள் வந்து ப்ராஃபிட்டுங்கிறது வந்து சீக்கிரமாக எழுந்திரலாம். டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5Kலேருந்து ஒரு 50K வரைக்கும் கூட இந்த அப்ளிகேஷனில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பெட்டிங் வந்து 10 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 10 ரூபா லாஸ் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 30 ரூபா, 30 ரூபா லாஸ் ஆகிடுச்சுன்னா 90 ரூபா, 90 ரூபா லாஸ் ஆகிடுச்சுன்னா 240. இந்த மாதிரி தான் வந்து பெட்டிங்கிறது வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வந்து ட்ரிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு 4 லெவல் பக்கமாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்காங்க, ஒரு 7 லெவல் பக்கமாக மேக்ஸிமம் ஃபண்டு வச்சுக்காங்க ஓகேவா. மேக்ஸிமம் 4 லெவல்லே வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டுங்கிறது வந்து தந்துடுவாங்க ஓகேவா. அப்புறம் நீங்கள் இந்த ப்ரெடிக்ஷனில் எப்படி ஜாயின் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டெலகிராம் ஐடி ஒரு குரூப் வந்து கொடுத்துருப்போம் ஓகேவா. அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம அட்மின் ஒருத்தர் இருப்பார், அவரோட நம்பரும் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து டேரெக்டாக கால் பண்ணி கூட அவர்கிட்ட வந்து பேசிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து டெலகிராமில் மெசேஜ் பண்ணி கூட பேசிக்கலாம் ஓகேவா. அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிவிடுவாங்க. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த சேனல்லேருந்து போயிருக்கோம், ஈஸி ஏர்னிங் தமிழ்லேருந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அவரால் சப்போர்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் தான் அவங்களால ஏஐ பாட் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் ஓகேவா. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போய் டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணணும். எதுக்கு? அந்த ஏஐ பாட்டுக்கோசரம். அந்த 24 ஹவர்ஸ் வந்து தராங்கல்ல அதுக்கோசரம். நீங்கள் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 500 வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணணும் அதுக்கு. அப்போனா தான் உங்களுக்கு வந்து இந்த ஏஐ பாட் வந்து தர முடியும் ஓகேவா. ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு அவருக்கு போய் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து ஈஸி ஏர்னிங் தமிழ் சேனலை பார்த்துட்டு வந்திருக்கோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செப்பரேட்டான ஒரு பாட் தந்துடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் நடக்கும். நீங்கள் ஃப்ரீ டைமில் பண்ணிக்கலாம். ஒரு பெட்டுங்கிறது 1 நிமிஷம், நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்து 30 பெட்டிங்னுங்கிறது வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா. இது மாதிரி தான் கேம் பெட்டிங்னுங்கிறது இருக்கும். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா பிக் மும்பை நம்பர் 1 சொல்லிட்டு ஒரு குரூப் வச்சுருக்கோம். அதில் வந்து அவர் லைவ் கூட போட்டு லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். மேலே ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அவருக்கு டேரெக்டாக கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம், அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஓகேவா. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மேலும் ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து என்னோட டெலகிராம் ஐடி கொடுத்துருப்பேன், அது இல்லாமல் அட்மின் ஐடியும் கொடுத்துருப்பேன், ஃபோன் நம்பரும் இருக்கும் ஓகேவா. அவர்கிட்ட வேணால் டவுட் கேட்டுக்கலாம், என்கிட்டயும் வேணும்னா டவுட் கேட்டு